மனுஷன் தினம் தினம் ஏதாவது ஒரு சம்பவம் பண்றதுக்கு அப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு போல. அந்த மாதிரிதான் நேத்திக்கு பார்த்தோம்னா இந்த பஸ் 300 பஸ் விட்டு அதுல விளாக்லாம் எடுத்து அப்படி இப்படின்னு சம்பவம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா 26 அன்னைக்கு சே நோ டு ட்ரக்ஸோட விழிப்புணர்வு பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, ரன் பண்ணியிருக்காரு. காலையில எந்திரிச்சு சும்மா சரி ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில எந்திரிச்சு பார்த்தா காலைல ஒரு சம்பவத்தை பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இது எப்பயா பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா காலையில இந்த மாதிரி சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சார்பா. ஸோ அதுல தான் தளபதி கலந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரன்னிங்லாம் ஓடி அப்படிங்கிற மாதிரி சிறப்பான சம்பவம். அப்படியே அந்த கண்ணாடி போட்டு ஸ்வாக் பண்ணிட்டு அப்படியே அப்படின்னு சொல்லி பிஜிஎம் போட்டு அப்படி ரீல் போட்டு திருக்கி விட்டாங்க பசங்க. அதுல விழிப்புணர்வு கையெழுத்து அப்படி இடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போர்ட்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதுல பார்த்தோம்னா ஸ்டாப் ட்ரக்ஸ் உறுதிமொழிக்கான கையெழுத்தை ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்ஸ் போட்டாரு. அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் எடு ட்ரக்ஸை விடு அப்படிங்கிற மாதிரி ரைமிங் எல்லாம் ஒரு 2 கோட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போட்டுட்டு அப்புறம் சைன் போட்டாரு. அப்புறம் மிச்ச அமைச்சர்கள் ஆலோசனை அவங்கள சைன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி விழிப்புணர்வா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ரன்னிங் ஓடிட்டு அப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் ஆதரவு கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கே. ஒரு மாதிரி அவர் பேசின விதம் அந்த மாதிரி மிச்செல்லாம் பெருசு கிடையாது, மது பழக்கம் பெருசு கிடையாது, 10 ரவுண்ட் அடிச்சா அது பெருசு கிடையாது, எவ்வளவு ஒரு ரன்னிங் பண்ற, எவ்வளவு ஸ்டாமினா இருக்கு அதுதான் பெருசு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பீப்புள்ஸ் பேசுறப்ப இதெல்லாம் பெருசு கிடையாது இதுதான் பெருசு அப்படின்னு சொல்றப்போ அதுதான் அவேர்னஸ், அந்த ஒரு சேஞ்ச், அந்த மனசு சரி இது இல்லை போல இதுதான் பெருசு போல, இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இந்த மாதிரி வளர்ற பசங்களுக்குலாம் சரி இது பெருசு இல்லை போல. இப்போ தூக்கி வச்சு எல்லாரும் பேசுறாங்க. அப்போ அவர் சே நோ டு ட்ரக்ஸா இப்படி இது போடுறாரா இல்ல இப்படி பேசுறாங்களா, அப்போ இதுதான் பெருசு போல. இந்தியாவில எங்கேயுமே கிடையாது இந்த கவர்மெண்ட். நம்ம எந்த அளவுக்கு நிறைய ரன்னிங் பண்றோமோ அப்போ நமக்கு அதுதான் பெருசு போல, அந்த மாதிரிலாம் ஒரு நினைப்பு, அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இப்படிலாம் பண்ணும் போது இதெல்லாம் தான் ஒரு அவேர்னஸ். இதெல்லாம் பெருசு கிடையாது. இந்த தண்ணி அடிக்கிற கெத்துப்பா இதெல்லாம் கெத்துப்பா அப்படின்னு சொல்லி அதை ஒரு மிகைப்படுத்தி வச்ச மாதிரி ஒரு சைட்ல பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள்ல இதை பேசுறது இப்படி பேசுறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் இது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது ஒரு அவேர்னஸா அடுத்தது ஒரு மேபி அந்த மனசு மாறலாம், சே ஆமா போல உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி மனசு மாறலாம். அதுலயும் ஆதரவு பேசும்போது ஒரு விமர்சனம் ஆயிடுச்சு. தளபதி ஒரு 3 கிலோமீட்டர் என்னமோ ரன் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. இந்த இந்தியாவிலேயே முதல் சிஎம்மா இவர் தான் இந்த மாதிரி ஒரு மேரத்தான்ல 3 கிலோமீட்டர்ல ஓடி இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி விட்டாரு. தெரியாம மனுஷன் இது பண்ணி சொல்லிட்டாரு போல. ஸோ ஜம்மு காஷ்மீர்ல ஒரு சிஎம் இன்னும் அதிகமா 21 கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கம்பேர் பண்ணி இப்ப எல்லாம் போஸ்ட் போட்டு என்ன சார் சொல்ற அவருக்கு வயசெல்லாம் ஆகல சார், என்னப்பா இப்படிலாம் பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ மேபி அவர் தெரியாம இந்த மாதிரி யாருமே ஓடினதில்லை போலங்கிற மாதிரி நினைச்சிருந்துருக்கலாம் போல. அதுக்கு போட்டு மாட்டடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க சொல்லலாம், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா சீன் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க. பட் என்னதான் இருந்தாலுமே இது ஒரு இப்படி சிஎம் இதுக்காக ஓடுறது அப்படிங்கிறது, ஒரு 3 கிலோமீட்டர் ஓடுறது இது எல்லாமே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். பட் என்ன கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்க. அதனால போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல படத்துல எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ட்ரக்ஸை வச்சு இப்படி ஆடினாரு, 10வது பாட்டில் நாக்கலக்க இப்படிலாம் ஆடினாரு அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் அப்போ சினிமால இப்படிலாம் பண்ணிட்டு இப்ப இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி. பட் அது சினிமா, இதுதான் ரியல் லைஃப். ரியாலிட்டியில இவர் இதை ப்ரொமோஷன் பண்றாரு. ஏன்னா இது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே பாக்குறப்ப அவங்க சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் பார்த்து வளர்ற மாதிரிதான ஒரு சுச்சுவேஷன். ரியாலிட்டியில ரியல் லைஃப்ல அவங்க இதெல்லாத்தையும் பார்த்து ஆமா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி சிஎம் ஓடுறாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியறப்போ இதெல்லாம் பெரிய விஷயம். சோ இதையெல்லாம் தான் அவங்க பெரிய விஷயமா எடுத்து அதை நோக்கி ஓடுவாங்க. இதுல பல தரப்புல இருந்து ஒரு சில மாதிரி விமர்சனங்கள் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணல, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அவங்களே ஆல் செட் பண்ணி இந்த மாதிரிலாம் எடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் போஸ்ட் போட்டிருக்காங்க, ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களாம் பொதுமக்கள் மாதிரி தான் இருக்காங்க, அவங்க எந்த இதையும் சார்ந்தெல்லாம் இல்லை. அந்த ஒரு டீச்சர் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலயே முரண்பாடு இருக்கு. எதனால இந்த மாதிரி கருத்து இருந்துச்சு, அது ஒரு குழந்தைய வச்சு பேச வச்சாங்க. ஸோ அது உண்மையா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இல்லை, ஒருவேளை அலௌட் இல்லையா அந்த மேரத்தான்லன்னு தெரியல. ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தவிர மிச்ச மக்கள்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, என்ன ரூல்ஸாக போட்டாங்கன்னு தெரியல. பட் இது ஒரு விமர்சனமா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி
இந்த மாதிரி லேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும் இருந்துச்சு. 5:30க்கு ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொன்னாங்க, பட் வந்து 6:30 ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த லேட் பண்ற விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயத்துலயுமே. அண்ட் வந்து இது சிஎம் சர்ப்ரைஸா வர்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தோடனே மேபி கொஞ்சம் லேட்டா இருக்கலாம், இல்ல வந்து அவர் கொஞ்சம் லேட்டா முடிவெடுத்திருக்கலாம். காலையில இருந்துச்சுன்னே சரி நம்மளும் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முடிவெடுத்தாரா என்னன்னு தெரியல. பட் வந்து இதனால வெயிட் பண்ணதுனால அதுல கொந்தளிச்சு பாதி பேர் வந்து சொன்னாங்க. அண்ட் இதை தாண்டி வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றதுனால பாசிட்டிவா வந்து சில பேர் வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து கவர்மெண்ட் பண்ணாங்க, நிறைய விஷயம் பண்ணாங்க, மெடல்லாம் அவ்வளோ குவாலிட்டியா கொடுத்தாங்க. அண்ட் வந்து இந்த ஒரு ஃப்ரீ ரன், அதுவும் கவர்மெண்ட் ரன்னுக்கு பண்ணு புரோட்டீன் பாரு, லுக் அட் ஹியர், கிட் பேக்கும் ஒன்று வந்து கொடுத்தாங்க. அதில் சாப்பிட்ற ஐட்டம்ஸ், தண்ணி, வாழைப்பழம், அந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸும் கொடுத்தாங்க எண்டிங்கில். இந்த மாதிரி வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு. பார்க்கிங்லாம் வந்து சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி அப்படிங்கிற மாதிரி பார்க் பண்ணுற வெஹிக்கல் பார்க் பண்ணுறதுலாம் சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து நெகட்டிவிட்டி தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது வந்து போட்டிலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோ. ஓடி அப்படிங்கிற மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கலாம். பட் வந்து இதுல ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றது இது எப்பவும் நடக்கிறது தான். பட் வந்து அவங்களோட கோவங்கள், அவங்களோட கொந்தளிப்பு வந்து விமர்சனங்களா வந்து எடுத்து வச்சாங்க. எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கணும், எல்லாத்தையும் கலெக்டிவா எடுத்துக்கிட்டா தான் அடுத்தடுத்து வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து அந்த நெகட்டிவிட்டி இல்லாம வந்து பண்ண முடியும். இதுல ஃபன்னியான ஒரு விஷயம், ஒரு நியூஸ்ல வந்துட்டு சரி தமிழ்ல வந்து அவர் வந்து எழுதல, தங்கிலீஷ்ல எழுதிட்டாரு, அதனால தமிழ் அழியுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒரு இதுல வந்துட்டு ஏதோ ஒரு மீனிங்ல வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து விமர்சனங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப இதாக தான் இருக்கு. இதுல எது இல்லடா, ஏன்டா பட்டு இதையெல்லாம் தமிழ்ல தான் எழுதணும் அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் கூட ஒரு ரைமிங்கா அவர் ஒரு இது மாதிரி போட்டா ஒரு மாதிரி எல்லாருமே வந்து ரசிப்பாங்க, ஒரு ட்ரெண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான், அது ஒரு அவேர்னஸ்க்காக அந்த ட்ரெண்ட் ஆச்சுன்னா ஆயிட்டு போகுது. அதிலேயும் கூட தமிழ் எது விமர்சனம் பண்ணிட்டு யோசிச்சாலே ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. அதுல ஒரு மீம் பார்த்தேன். என்ன மீம் பார்த்தேன்னா, எவ்ரி நியூஸ் சேனல் கவரிங் விஜய்ஸ் மேரத்தான் ரன். அதுல வந்துட்டு சரத்குமார் டிஎம் கேப்பட்டு நானும் தான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி போடுறேன். நீ ஓடினது அசம்பிளிலப்பா. அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, இது ட்ரெண்ட் ஆகும் போது இந்த ட்ரக்ஸ் நோ டு ட்ரக்ஸ் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு வீடியோ வந்து வைரலா ட்ரெண்ட் ஆகிருக்குது. கில்லி சரத் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி சேப்பாக்கில் வந்துட்டு ஏதோ ட்ரக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல. பட் வந்து அவர் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. அது வந்து மாத்திரை, அதுதான் வந்து இந்த மாதிரி வந்து நசுக்கி வந்து கொடுக்க சொன்னாங்க குழந்தைக்கு, அதனால தான் அதை வந்து நசுக்கி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். பப்ளிக்ல போய் யாராவது வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா? சேப்பாக் ஸ்டேடியத்தில் அதுவும் அவ்வளோ ஹை செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும்ல. ஸோ எப்படி வந்து அதை வந்து பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் வந்து நிறைய பேர் வந்துட்டு அதை வந்து ஏன் வந்து பிரைவேட் வீடியோவில் போட்டீங்க, தக் லைஃப் மூமெண்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களும். அப்புறம் ஏன் வந்து 1.5 வயசுல போய் குழந்தைக்கு வந்து எப்படி மாத்திரை கொடுத்தாங்க, இப்ப எல்லாம் நிறைய சிரப் தானே கொடுக்குறாங்க 3 வயசு வரைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த வீடியோல பார்த்தோம்னா குழந்தையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா உண்மையா தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து சொல்றாங்க. இதுல டவுட் வர்றது, அவர் வந்து எந்த மாதிரி வந்து அந்த மாத்திரையை வந்து நசுக்குனாரு அப்படிங்கிறதுலதான் வந்துட்டு அந்த டவுட் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். அந்த மாதிரி பண்றது வந்து ட்ரக்ஸ்ல தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ வந்துட்டு அந்த கேள்வி எழுது. மேபி அதுல அந்த வீடியோல குழந்தைக்கு கூட பண்ணியிருக்கலாம். பட் வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அவரும் வந்து இளம் வயதில் ஏதாவது ஒன்று செஞ்சிருந்திருக்கலாம், அது வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ வந்துட்டு அந்த பாணியில மேபி வந்து அன்னைக்கு பண்ணியிருந்திருக்கலாம். பட் வந்து எப்போ பண்ணியிருந்தாலுமே அது வந்து தப்பு தான். சரி ட்ரக்ஸா, சரிப்பா முதல்ல ஏதோ ஒரு அறியாத வயசுல பண்ணேப்பா, இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்றது இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சேஞ்ச் ஆயிட்டாருன்னா ஓகே ஃபைன், அவ்வளவுதான், விட்டுற வேண்டியதுதான். இந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணி அவரே மோசமானவர், அவரே வந்து ட்ரக்ஸே அடிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னா, பழசுல எப்பயோ ஒரு இடத்துல எல்லாருமே பண்ற ஒரு தப்புல இதெல்லாம் பண்றதுதான். இதை போய் இந்த அளவுக்கு ஒரு காட்டமா விமர்சனம் பண்ணி அவர் பேரையே டேமேஜ் பண்ணி அப்படியே முழுசா முடிச்சு கட்டி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லி எல்லாம் வந்து பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவதூறு. பட் வந்து இது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பொதுவா யோசிக்கிறவங்களுக்கு வந்துட்டு சரி ஓகே ஃபைன்பா, ஏதோ ஒன்று பண்ணாருப்பா, எப்படி ஆயிடுச்சுப்பா, இப்போ வந்து ஒழுங்கா இருக்காராப்பா, நல்லா இருக்காராப்பா, ஓகே ஃபைன்பா அப்படின்னு விட்டுட்டு போறதுதான் வந்துட்டு அதுல ஒரு இது. அதனால இந்த வீடியோவை பத்தி பெருசா அப்படிங்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இது அந்த ஐபிஎல் வீடியோ பார்த்த உடனே மசமாக சிக்கினா தில்லி சரத் அப்படின்னு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகலாம். மேட்ச்க்கு நாங்க ஃபேமிலியா தான் எல்லாருமே போயிருந்தோம். அவங்க வைஃப், என் ஹஸ்பண்ட், நானு, கிருத்திகா. ஸோ இதுல உண்மை இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி எப்படி நினைக்கலாம்னு பார்த்தோம்னா, அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு சொல்லி விஜய் அவர்களை பயங்கரமா வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அப்போஸ் தான் அவங்க.
அவங்களே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஏரியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா விசாரிச்சப்போ வந்து உண்மை வந்து அவர் உண்மையாலுமே வந்து குழந்தைக்கு தான் வந்து அதை வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ விளையாட்டா வேடிக்கையாக வந்து அதை வந்து ஃபன்னியாக ட்ரக்ஸுங்கிற மாதிரி வச்சு இப்படிலாம் வந்து பண்ணியிருந்தோம். பட் வந்து அது உண்மையாலுமே குழந்தைக்கு பண்ணது அப்படிங்கிற மாதிரி அவங்க நண்பர்கள் கிட்ட விசாரிச்சதுல தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரோஸ் பிரதர்ஸும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் இதை வச்சு நல்லா வந்து ஃபன் பண்ணியிருக்கலாம். பட் அவர் ஏன் இந்த மாதிரி சொன்னாருன்னு வந்து தெரியல. அவர் விசாரிச்சிருந்திருக்கலாம் மேபி. அதனால இதுல உண்மைத்தன்மை இல்லை, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் எல்லா இடத்துல இருந்து எழுந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல அவ்வளோ பெருசா விமர்சனங்கள் சொல்லி அவரை வந்து குற்றம் சாட்டுற அளவுக்கு வந்துட்டு அது வந்து ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாருப்பா, ஏதோ ஒரு பழைய இதுல செஞ்சிருப்பாருப்பா, அவ்வளோதான்ப்பா, அதை அப்படியே விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். அது இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணி அவரோட பர்சனலா அவரோட கேரக்டரே அட்டாக் பண்ற அளவுக்கு இதை வந்து வைரல் பண்ற அளவுக்கு வந்து சரி ஒரு பாயிண்ட் கிடைச்சா போட்டு அடிக்கிறது தானே. சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு எல்லாம் காலையில அவ்வளோ பண்ணிட்டாங்கன்னா அப்போ அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்து நடக்கணும்ல. அந்த எதிர்ப்பாக தான் வந்து இந்த வீடியோ வந்து அப்படி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா. ஸோ இதுக்கான விளக்கம் அவரோட சைட்ல இருந்து அவர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. ஸோ வந்து இது வந்து ஓகேப்பா, நம்புறவங்க இதை வந்து நம்புவாங்க. ஸோ அவங்க குடும்பத்தோட எல்லாருமே அவங்க குழந்தைகள் எல்லாத்தையும் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தோம்னா இப்படி குழந்தைய வச்சு இப்படி பேசுனா உடனே வந்து எல்லாரும் நம்பிட்டு போயிடுவாங்க அப்படிதானே அப்படிங்கிற மாதிரியே சில இடத்துல இருக்கு. ஸோ நம்புறவங்க நம்புவாங்க, நம்பாதவங்க நம்பாம விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இது வந்து சும்மா ஒரு 2 நாள் டாபிக்காக தான் போடும். சப்போஸ் இது அப்படியே வந்து குழந்தைக்காக தான் அவர் வந்து ரெடி பண்ணி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாருன்னா அது உண்மையாலுமே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அண்ட் வந்து இதை வந்து அப்படி ஷேர் பண்ணவங்க ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயலை பண்ணதாக தான் வந்து அதை வந்து எடுத்துக்கணும். இதுல போய் இப்படி யூஸ் பண்றீங்களா, ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு டைம்ல பண்ணதை போய் இப்படி வந்து யூஸ் பண்ணி அதை வச்சு வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்றது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் தான். அதை வந்து தவிர்க்க முடியாது. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், பட் வந்து அவர் வந்து ட்ரக்ஸுக்காக எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதை வந்து ஒழிச்சே ஆகணும், தடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கிறதா இருக்கட்டும், டெய்லி போன்ற சின்ன சின்ன அந்தந்த சம்பவங்கள் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவர் பாட்டுக்கு ஒரு லைன்ல போயிட்டே தான் இருக்காரு. டெய்லி ஒரு சம்பவம் வச்சு செம்மையா செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஸோ வந்துட்டு அவரை பத்தி வந்து சொல்றதுக்கு, அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்றதுக்கு அவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இத்தனை பண்ணியிருக்கேன்டா நானு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் எல்லாம் ஆச்சுன்னா வந்துட்டு அவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுட்டாரு இப்பவே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.